இப்போ நம்ம கையில் வந்து யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம புது எம்டி பையன் தான் நம்ம பார்ட்னர். இன்றைக்கான கண்டென்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆப்வியஸாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். தமிழ் டைட்டில் பார்த்தீங்கன்னாலே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ நம்ம எம்டி பையனை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்போ டெலிவரி எடுத்தோம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லலை. இன்ஸ்டாவில் மட்டும் ஒரு சின்ன ஒரு போஸ்ட் மட்டும் போட்டிருந்துருப்பேன்னு நினைக்கிறேன். நம்மளை யாரெல்லாம் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணலையோ மறக்காமல் எல்லோரும் இன்ஸ்டாகிராமில் நம்ம ஃபாலோ பண்ணி வச்சுங்க. ஐடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீழே போட்டு விட்றேன். ஓகேங்க, இப்போ நான் எடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட. இப்போ கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா 11,156 கிலோமீட்டர் ஓடிட்டான் ஒரு 5 மாதத்துலேயே. ஏன் ப்ரோ இவ்வளோ நாளாக வீடியோ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் என்னன்னாலும் சொல்லலாங்க. லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு. நமக்கு செப்டம்பர் 15 வந்து பார்த்திங்கன்னா 2023 ஆக்சிடெண்ட் ஆச்சு. அந்த வீடியோ கிளிப் மட்டும் லாஸ்ட்டாக ஒரு ஷார்ட்ஸாக போட்டிருந்துருப்பேன். அதுக்கப்புறம் எந்த ஒரு கண்டென்ட்டுமே நம்ம சேனலில் வந்திருக்காது. அதாங்க அந்த ஆக்சிடெண்ட் ஆனதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்துட்டு அடி மேலே அடி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இடி மேலே இடி அப்படின்ற மாதிரி நம்மளை வாழ்க்கை போட்டு செய்கை சிறப்பாக செஞ்சிருச்சு. என்னடா ஓவராக பில்டப் போடுற என்ன பிரச்சனைன்னு சொல்லுன்னு கேட்டிங்கன்னா இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா என்னால் அதெல்லாம் சொல்ல முடியாது. சொன்னால் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஆகும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்யூச்சரில் எல்லா மேட்டரையுமே சொல்கிறேன். இது வரைக்கும் இன்னும் நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல்லைக்கன் ஆல் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம போடுறதே வருஷத்துக்கு ஒரு வீடியோவாக இருக்குது. நம்ம கொடுத்து ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கணும். அதுதான் மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். அதே மாதிரி ஆடியோ குவாலிட்டி அண்ட் வீடியோ ஆங்கிள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெரில. ஆக்சுவலாக இந்த vlog வந்து பார்த்திங்கன்னா நான் 2வது டைம் ஷூட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆங்கிள் மிஸ் ஆகி வந்து பார்த்திங்கன்னா கொலாப்ஸ் ஆகிடுச்சு. பிரச்சனை இல்லைங்க, பார்த்துக்கலாம். அதே மாதிரி இதுலேயும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆங்கிள் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்துச்சுன்னா எனக்காக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. அண்ணன் இருங்கண்ணே இன்னும் அண்ணன் நேராக வராப்பில். ஆல்ரெடி நிறையா சேனலில் வந்து எல்லா ரிவ்யூ ஆகட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. நானும் வந்து பார்த்திங்கன்னா அதையே வந்து போட்டு உங்கள் கழுத்தை இருக்க விரும்பலை. நம்ம ரெகுலராக எப்பவும் போல் நம்ம ஃபன்னான கண்டென்ட் எல்லாமே கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும். இந்த வீடியோ எதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டி எடுத்ததை வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு வீடியோவாகட்டும் யார்ட்டையுமே சொல்ல, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயே வந்து பார்த்திங்கன்னா கம்மியான பேர் தான், ஒரு 4-5 பேர் ரொம்ப க்ளோஸில் இருக்கவங்க மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கே தெரியும். ஆல்ரெடி நம்மகிட்ட ஒரு V4 இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அண்ணாவது, அதை நான் இந்த இடத்துல நான் கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கிறேன். நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வண்டி இல்லைங்க. நம்மளோட வண்டின்னு வந்து பார்த்திங்கன்னா இது MT-15 தான். நம்ம பார்ட்னர் தான். எனக்கு பார்ட்னர் தான் பேர் வச்சுருக்கேன். எப்படி இருக்குன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன் அந்த பேரை சூஸ் பண்ணேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணுற எல்லா ஃப்ராடுத்தனம் எல்லா பித்தலாட்டுலேயும் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம கூட இருக்க போகிறோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா க்ரைம் பார்ட்னர் அப்படி இப்படின்னு எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். குட் பார்ட்னர், சேஃப்டி பார்ட்னர் அப்படின்னு எது வேணாலும் வச்சுக்கலாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்னர்ன்ற பேர் வந்து கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அதோட மீனிங் வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சி. சரி ஓகேடா அப்படியே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வந்து பார்த்திங்கன்னா சிக்னல் ஐயம்மா சிக்னல் போட்டானுங்கடா ஓடுறா மாப்பிள்ள. ஸோ அந்த மீனிங் வந்து பிடிச்சிருக்கனால நானும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வச்சுட்டேங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அதான் ஆக்சுவலாக இந்த ரவுண்டான சுற்றி தான் வரணும். நிறையா பேர் சுற்றாமலே வந்து இப்படி கூட வந்துடுவாங்க. டிராஃபிக் ரூல்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஓட்டினா நமக்கும் சேஃபு, நமக்கு ஆப்போசிட்டில் வரவங்களுக்கும் சேஃபுங்க. ஏன்னா நாம் பண்ணுற ஒரு சின்ன மிஸ்டேக்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்னொருத்தவங்களோட லைஃப்பும் பாதிக்கும். இப்போ ஆப்போசிட்டில் யாருமே இல்லாமல் நீங்களாக போய் கீழே விழுந்து வரனாலுமே வந்துட்டு உங்கள் ஃபேமிலி வந்து பாதிக்கப்படுவாங்க. அதனால் ஓட்டுறப்ப எல்லாருமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து ரைட் பண்ணுங்கள். காரில் போனீங்க அப்படின்னா சீட் பெல்ட் போட்டுக்குங்க. 2 வீலரில் போகிறீங்க அப்படின்னா மஸ்ட்டு ஹெல்மெட் போட்டுங்க. நீங்கள் ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தான் ப்ரோ போகிறேன், கடைக்கு தான் போகிறேன் அப்படி இப்படின்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த காதில் பூ சுற்றுற கதையெல்லாம் விட்டிங்கன்னா அப்புறம் உங்கள் மண்டையில் சொருவிடுவாங்க, பார்த்துக்குங்க. ஸோ நம்மளோட சேஃப்டி நமக்கு முக்கியங்க. நானுமே ஆரம்பத்தில் அப்பப்போ ஹெல்மெட் போடுவேன், அப்பப்போ ஹெல்மெட் போட மாட்டேன். இதான் இங்கே தானே இருக்குது, இங்கே தான் எங்கள் அம்மா சொல்லுவாங்க ஹெல்மெட் போட்டு போடா அப்படின்னு. அம்மா இங்கே தான்மா ஃப்ரெண்டு வீட்டுக்கு தானே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒரு டைம் உளுந்து வாரிட்டு வந்தேன். மூஞ்சி முகரெல்லாம் பேத்துக்கிட்டு ஏதோ கடவுள் புண்ணியம் வண்டியை குட்டிக்காரன் அடிக்க விட்டுட்டு நான் தப்பிச்சிட்டேன். நம்ம ஸ்கூட்டியில் வந்து பார்த்திங்கன்னா கீழே விழுந்ததுங்க. அதுவும் நம்ம சேனலில் வீடியோவாக போட்டிருப்போம். அந்த V4 போய் விழுந்தது மட்டும் நம்ம வீடியோ போட்டிருக்க மாட்டோங்க. ஏன்னா அது ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்சிடெண்ட் வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணிச்சு. அன்றைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா வண்டிக்கு முன்னாடி உட்காந்து அழுக ஆரம்பிச்சிட்டேன். பைக்கில் ஒரு எல்லாத்துக்குமே வந்துட்டு தெரியுங்க, ஒரு வண்டி இருக்குது அப்படின்னா அதை நம்ம எந்த அளவுக்கு பொத்தி வச்சுட்ருப்போம். திடீர்னு ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா அது ஆக்சிடெண்ட் ஆகுது. நம்மனாலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த அழகு அப்படியே வந்து நொறுங்கி இருக்கிறத வந்து கண்ணில் பார்த்துட்டு அதை எப்படிங்க நம்ம வந்துட்டு திருப்பி கடந்து போகிறது. அதுக்கப்புறம் அவனையும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாளே கொண்டு போய் ஷோரூமில் விட்டு அவனும் ஒரு 5 நாளில் ரெடி ஆகிட்டான். அதுக்கப்புறமேல்ட்டு ரெடி ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவனை சென்னையில் கொண்டு போய் அண்ணா கிட்ட ஒப்படைச்சிட்டேங்க.
ஏன் ப்ரோ இந்த ஆக்சிடென்ட்னால பயந்துட்டு அண்ணாட்ட கொண்டு போய் விட்டிங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி எதுவும் இல்லை. அப்படி பார்த்துருந்தா நான் ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு ஆக்சிடென்ட் ஆனப்போ அதுக்கப்புறமே நான் வண்டி எடுத்துருக்க மாட்டேன். என்ன ஒரு ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அண்ணாவுக்கு வந்து வண்டி தேவைப்பட்டுச்சுங்க. அவங்க சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூட்டி ஓட்டிகிட்டு இருக்கப்போ பேக் பெயின் வந்து எடுக்க ஆரம்பிச்சிருச்சு அவனுக்கு. ஸோ அதனால் பைக் வேணும்டா அப்படின்னு சொல்லி கேட்டான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சென்னையில் கொண்டு போய் V4 விட்டுட்டு அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரேசியர் 125 வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஐயோ ஆத்தா இருங்க, ஹெல்மெட்டில் வந்து கிளிப்பு போடலங்க. நல்ல வேலை ஹெல்மெட் போடுறது கூட பிரச்சனை இல்லை, இந்த கீழே இருக்க லாக் கிளிப்பு போட்டுங்க. நானே மறந்துட்டேன் எப்போ கழட்டினேன் ஹெல்மெட்டை. கேமரா ஆன் பண்ணும்போது கழட்டினாங்க, அப்படியே மறந்தே போயிட்டேன். தேங்க் கார்டு எப்படி போட்டாச்சு. ஓகே, பெட்ரோல் வேறு அடிக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆக்சிடெண்ட் எப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோடு இருக்குது பார்த்திங்களா, இதே மாதிரி தான் வந்துட்டு அந்த ரோடு இருந்தது. அதாவது 4 லைன் இருக்குங்க. போகிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா 2 சைடு, வரது வந்து பார்த்திங்கன்னா 2 சைடு, அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரியான ரோடு தான், மெயின் ரோடு தான். அதில் வந்து பார்த்திங்கன்னா டிவைடர் ஓரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அண்ணாச்சி நம்ம பங்காளி ப்ளூ கலர் கவர்மெண்ட் பஸ் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு இருந்தது. நான் வந்து இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் நான் வந்துட்டு இருந்தேன். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நான் பஸ்ஸை சைடு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முக்கால்வாசி பஸ்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஓவர்டேக் பண்ணிட்டேன். இது வந்து என்ன ஸ்பீடில் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80 to 90 தாங்க இருக்கும். ஒரு நார்மலான ஸ்பீடு தான். ஏன்டா 80-90 உனக்கு நார்மலானு கேட்பீங்க. அந்த மெயின் ரோட்டில் அந்த ஸ்பீட் நார்மல் தாங்க. அப்படி நான் போனதை வந்து பார்த்திங்கன்னா ஓவர் ஸ்பீட் தப்பு அப்படின்னா அங்கே போன காரு அந்த பஸ்ஸை நான் ஓவர்டேக் பண்ணுறேன் அப்படின்னா அந்த பஸ்ஸும் அதே ஸ்பீட் ஈக்குவல் ஸ்பீடில் தான் போயிட்டு இருந்திருக்கும். அப்போ இதுக்கு மேலே நான் எதுவும் சொல்ல விரும்பலைங்க. பஸ்ஸை நான் கரெக்டாக ஓவர்டேக் எடுக்கிறேன். அதாவது இப்போ ஃப்ரண்ட் வீல் இருக்குது அப்படின்னா நான் ஃப்ரண்ட் வீலை தாண்டறதுக்கு பக்கமாக நான் அப்படியே வரப்போ பஸ்ஸுக்கு முன்னாடி வந்து ஒரு ஆட்டோவோ காரோ சம்திங், அதை நான் சரியாக கவனிக்கல, அது போயிட்டு இருந்திருக்கு. அந்த வண்டியை பஸ்ஸுக்காரனை சைடு எடுக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா டப்புன்னு இண்டிகேட்டரோ இல்லை மிரர் எந்த ஒரு இண்டிகேஷனுமே கொடுக்காம டப்புன்னு லெஃப்ட் ஏறிட்டார். இப்போ டக்குன்னு ஒரு வண்டி நமக்கு சைடில் வந்துட்டுருக்கு, லெஃப்ட் ஏறிச்சுன்னா நம்ம என்னங்க பண்ணுவோம், இப்படி ஓரமாக வருவோமா, அந்த மாதிரி ஓரமாக வர்றப்போ கரெக்டாக கார்னரிங்காக வேறு போச்சு, டர்னிங்காக போச்சு. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நான் உள்ள மண்ணுக்குள்ளே விட்டு காட்டுக்குள்ளே விட்டேங்க. அந்த வீடியோ கிளிப் வேணால் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். நான் அன்றைக்கி விழுந்த அன்றைக்கே திருப்பி போய் நைட்டில் வந்துட்டு வீடியோ எடுத்தேன். எந்த இடத்துல நம்ம வண்டியை விட்டு கண்டம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பல்பு, செடி, மரம் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அதாவது மரம்னா பெரிய மரம் இல்லை, மரத்துலேயே கொஞ்சம் திக்னஸாக இருக்கும் வந்து பார்த்திங்களா, அது எல்லாத்தையுமே விட்டு அடித்து நுரைய தள்ளிட்டு போய் ஒரு நீட்டான இடத்துல ஒரு லேண்ட் ஆகிட்டேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கையில் மட்டும் ஒரு சின்ன சராய்ப்பு மட்டும்தாங்க, மற்றபடி வேறு இல்லை. மெயினாக ஹெல்மெட் போட்டிருந்தேன். ஹெல்மெட் தலை தான் போய் ஃபஸ்ட்டு இடிச்சது. ஹெல்மெட் போட்டிருந்தனால தலைக்கும் எதுவும் ஆகலை, வண்டிக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பலத்த அடினே சொல்லாங்க. ஏதோ கிராஷ் கார்டு போட்டிருந்தனால இன்ஜின்லாம் தப்பிச்சுது, இல்லைனா இன்ஜினும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கண்டமாக இருந்திருக்கும். வண்டி சாஞ்சதுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் வண்டி மண்ணில் தான் விழுந்திருக்கும். அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர இம்பேக்ட்டு. 5000 ரூபாய்க்கு பக்கமாக வந்து பார்த்திங்கன்னா வண்டிக்கு செலவாச்சு. அது பிரச்சனை இல்லைங்க, அதெல்லாம் இன்சூரன்ஸில் க்ளைம் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்த ப்ராப்ளம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ப்ராப்ளம்ங்க, ஒன்று போனால் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து வந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ நாம்ளும் வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் முடிச்சுட்டு வீட்லேயே ஒரு 2 வருஷமாக வெட்டியாக சுற்றின்னு இருந்தோம். அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் விலாக் பண்ணுற தள்ளி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம், ஏன்னா அதான் வண்டியும் வந்து அங்கே போயிடுச்சு. அதுக்கப்புறம் சரி ஓகே விலாக் வந்துட்டு இதுக்கு மேலே நம்ம கண்டினியூ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். சரி ஏதாவது ஃப்ரெண்டு வண்டிக்கு இது கிடச்சதுன்னா அந்த மாதிரி டைமில் விலாக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கொஞ்ச நாள் ஃப்ரீயாக விட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வேலைக்கும் போகல, வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்ற பட்சத்தில் நான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி, கொஞ்சம் வீடியோக்கு முன்னாடின்னு சொல்ல வந்தேன், ஆனால் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோலேயே வந்துட்டு எனக்கு டைரக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க. நான் ஷார்ட் ஃபிலிம் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பேன். சரி நாம் ஏன் ஷார்ட் ஃபிலிம் தான் நமக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குல்ல, அதை ஏன் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்ஸ் ஆஃப் ஃபால்ஸ்னு அது ஒரு சேனல் ஒன்று தனியாக ஆரம்பித்தேங்க. இது வரைக்கும் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த சேனலையும் வந்து போய் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்ருவாங்க, உங்களுக்கு ஒரு புண்ணியமாக போகும். அதே மாதிரி இதையும் பண்ணலன்னா பண்ணிடுங்க. ஏன்னா இவ்வளோ நேரம் நீங்கள் நம்ம வீடியோ பார்க்குறீங்க, என் வாய்ஸை கேட்டு இன்னும் வந்து உங்களுக்கு காதில் இருந்து ரத்தம் வரல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க. அதுவும் என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4-5 பேராக இருப்பாங்க. அப்படி இல்லை வெளியிலேருந்து யாராவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மிக்க நன்றிகள் உங்களுக்கு. ஓகேங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த சேனலில் ஃபுல்ஸ் ஆஃப் ஃபால்ஸ் சேனல் வந்து ஆரம்பித்தோம். அதில் வந்து இப்போ நான், விபின், அதுக்கப்புறம் சுகில் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு டீமாக வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் வீடியோஸ் பண்ணி போட்டுட்ருந்தோம். இங்கிட்டுங்க ஒரு ஹியூமனிட்டி பண்ணுவோம். ஆனால் டோர் சரியாக லாக் ஆகலைங்கண்ணா. ஓகேங்க, ஒரு சின்ன ஹியூமனிட்டிங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை.
இது மாதிரி நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டில் வந்து இது இப்போ பெட்ரோல் கேன் வந்து ஓப்பனில் இருக்கும், ஒரு சில காரில் டோர் வந்து சரியாக லாக் ஆகிருக்காது. அது மாதிரி இருந்தது அப்படின்னா ஒரு சின்ன இன்டிமேஷன் மட்டும் கொடுத்துருங்க. அந்த இண்டிகேஷன் நீங்கள் கொடுக்குறதுமே வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு சேஃபாக இருந்துட்டு அதுக்கப்புறமேட்டு கொடுங்க. இதில் விட்டேன் அந்த சேனல் வந்து ஆரம்பித்து எல்லாம் கண்டினியூஸாக வீடியோஸ் போட்டுட்ருந்தோம். அதுவும் ஒரு நல்ல ரீச்சில் தாங்க போயிட்டு இருந்துச்சு. 5K 4K சம்திங் இருந்துச்சு. இன்ஸ்டாலேயும் வந்து பார்த்திங்கன்னா அதே கண்டென்ட் தான் போட்டிருந்தோம். இன்ஸ்டாவில் வந்து 4Kன்ற பாருங்க 200K 300K ஒரு வீடியோ வந்து 800K சம்திங்லாம் போயிருந்துச்சு. நல்ல ஒரு ரீச் இருந்துச்சு. சடனாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்திங்கன்னா அதுவாக வந்துச்சு. சரி ஓகே, எப்படி நம்ம ஷார்ட் ஃபிலிம் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கும் பட்ஜெட் தேவைப்படும், எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்லேயும் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நானும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜாபில் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணிட்டேன். ஜாபில் வந்து எப்போ February 2 ஜாயின் பண்ணேன். அப்போவோட வந்து பார்த்திங்கன்னா கண்டென்ட் வந்து எடுக்கிறதும் ஸ்டாப் ஆச்சு. இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் எந்த ஒரு கண்டென்ட்டுமே போடல. இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம்லேயும் கண்டென்ட் போடணும். அதுக்கப்புறம் யூடியூப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சுங்க. யூடியூப்பில் வந்து நான் ஆல்ரெடி ஸ்டார்டிங் முன்னே சொன்னேன் இல்லைங்க, எல்லாம் டீமாக சேர்ந்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து காலேஜில் எடுக்கிற வீடியோ, அவங்க இன்ஸ்டாகிராமில் போகிற ரீல்ஸு, அதை வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் மட்டும் ஷார்ட்ஸாக வந்து போட்டுட்டு இருந்தாங்க. ஏதோ ஏன்னா சேனல் வந்து டவுன் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுவும் ஸ்டாப்பில் தான் இருக்குது. ஆனால் அதையும் வந்து பார்த்திங்கன்னா ரன் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அதே மாதிரி இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம ஷார்ட் ஃபிலிம் வந்து பார்த்திங்கன்னா வெற்றிகரமாக எடுத்துட்டோம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களை வந்துக்கும் ஓகே பரவாயில்ல எடுத்துட்டாரு அப்படின்ட்டு இருக்கும். ஆனால் அதை போஸ்ட் பண்ணுறதுக்கெல்லாம் நாங்கள் படுற பாடுறீங்க ஐயோ அப்படி இருக்குங்க. ஏன் ப்ரோ என்னாச்சு, அதில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1.5 நாள் மேக்ஸிமம் 2 நாள்லேயே வச்சுப்போங்க. 2 நாளில் வந்து பார்த்திங்கன்னா ஷூட் ஃபுல்லாகவே முடிஞ்சு. அதாவது நாங்கள் எப்போ எடுத்தோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் 28 27 சம்திங்கில் எடுத்தாங்க 2023. அதாவது கிட்டத்தட்ட 7 மாதத்துக்கு பக்கமாக ஆயிடுச்சு. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா மியூசிக் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியாச்சு, மியூசிக் போர்ஷன் எல்லாம். அதுக்கப்புறம் டப்பிங்கும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு முடிஞ்சிச்சு. எடிட்டிங்கும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஓவர். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதாக இருக்குது. ஏன் ப்ரோ 7 மாதம் டிலே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா டிசம்பரில் ஷார்ட் ஃபிலிம் எடுத்தோம், ஜனவரி 1 மாதம் கேப் இருந்தது, ஃபெப்ரவரியில் ஜாப் ஜாயின் பண்ணிட்டேங்க. அதனால வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு டைமிங் கிடைக்கல. இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா எடிட் பண்ணி அடங்கக்கா மக்கா ஓ பாய்ஸாப் இங்கே பாருங்கள். கார்னரிங் ஐ அவாய்டு பட் கார்னரிங் லைக்ஸ் மீ. உங்களுக்கு தெரியுதான்னு சொல்லிட்டு தெரில எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூவை பேத்து எடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பேத்து எடுத்துருன்னா அந்தளவுக்கு கிடையாது. ஐயோ சூவு போச்சே 800 ரூபா சூடா. அரே யார் மங்கூஸ் மண்டையா, இங்கே பாருங்கள் பங்கமாக தேய்ச்சி எடுத்துருக்கியா. சரி ரைட்டு, இப்படியே நம்ம கார்னரிங் போட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னா ஷூவுக்கு ஓகையாக தான் பே தான் அப்புறம். ஓகே ஐயோ 19 நிமிஷம் வீடியோ போயிடுச்சா. ஐய நான் என்னங்க இது 9 நிமிஷத்தில் 10 நிமிஷத்தில் இந்த வீடியோ முடிச்சிடலான்னு பார்த்தா வீடியோ 19 நிமிஷத்துக்கு லென்த்தாக போயின்னு இருக்குது. ஷார்ட் ஃபிலிம் ஒர்க்கும் வந்து பார்த்திங்கன்னா சைட் பை சைடு போயிட்டே இருக்குது. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒர்க்கையும் பார்க்கணும், அதே டைமில் 2 சேனலையும் மெயின்டைன் பண்ணணும். அதாவது நம்ம ரைடர் ப்ளஸ் மேட் vlog சேனலும் ஃபுல்ஸ் ஆஃப் ஃபால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2யுமே வந்து பார்த்திங்கன்னா அட் டைமில் மெயின்டைன் பண்ணணும். அதே டைமில் ஜாபும் வேலையும் நம்ம பார்க்கணும். பார்த்துக்கலாங்க, இது ஒரு டஃப்பான சுச்சுவேஷன் தான், பட்டு சமாளிச்சுப்போம். அதே மாதிரி நிறையா பிரச்சனைகள்ங்க, அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம ரெடியாகி வந்து கம்பேக் கொடுக்கறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் அந்த 1 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பின்னாடி திரும்பி பார்த்தாலுமே வந்து எதுக்குடா இவ்வளோ 1 வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. பட் ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனைகள்லாம் இன்னும் முழுசாக வந்து பார்த்திங்கன்னா வெளில வர முடியல. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்டென்ட் எடுக்கிறோமா வேலையை பார்க்குறோமா இப்போதைக்கு ஓகே. அடுத்து நம்ம ஃப்யூச்சரை பற்றிலாம் யோசிக்கணும் அப்படின்ற பட்சத்தில் நாட் ஓகேங்க. பார்த்துப்போங்க, எல்லாம் ஒரு நாள் மாறும்னு சொல்லிட்டு நம்பிக்கை இருக்குது. அதாவது இதுதாங்க நம்ம டிஜே அண்ணன் வீடு, இந்த ஒயிட் கலர் வீடு இருக்குது பார்த்திங்களா. ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயும் வருவோம் அதையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விளாக் போடுறேங்க. காங்கேயம் தாண்டி ஈரோடு வந்துட்டுருக்குங்க. இந்த ஒரு வழியில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பச்சை பசைன்னு மரமாக இருக்குது. வாவ் என்ன ஒரு கிளைமேட்டுங்க, பயங்கரமாக இருக்குது. காலையிலையும் இந்த இடத்துல இதே கிளைமேட் தான் இருந்துச்சு. இப்போ ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா டைம் என்னப்பா மணி 4:45 ஆச்சுங்க. அப்பவும் இதே கிளைமேட் தான், பங்கமாக இருக்குங்க. சீரியஸாக ஒர்த்து. ஓகேங்க, இந்த அண்ணன்ட்ட தான் நம்ம சொன்னோன்னு நினைக்கிறேன். டோர் வந்துட்டு கரெக்டாக லாக் ஆகுங்க அப்படின்னு. இப்போ கரெக்டாக லாக் பண்ணிட்டாப்புல.
இந்த மாதிரிலாம் நிறையா இன்சிடெண்ட் வந்து நடந்திருக்குங்க. அதுவும் ஒரு சில டைமில் கூஸ் பம்ப்ஸ்லாம் இருக்குது. அது எல்லாமே நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேங்க. ஏன்னா ஒரே வீடியோவில் எல்லாத்தையும் போட்டு சொன்னோன்னா இப்போவே 20 நிமிஷம் போயிடுச்சு. இதில் எடிட்டிங்கில் ஒரு 5 நிமிஷம் ட்ரிம் பண்ண முடிஞ்சாலும் 5 நிமிஷம் ஆயிரும். இந்த வீடியோவில் என்ன சொல்ல வந்தனோ அதை சொன்னேன்னா என்னன்னு சொல்லிட்டு தெரில. ஆனால் என் மனசில் இருந்ததை வந்து பார்த்திங்கன்னா பேசியிருக்கேன். அவ்வளோதாங்க. மெயினாக என்னென்ன சொல்ல வந்தேன், வண்டி எடுத்துட்டோம். வண்டி எடுத்து ஒரு 6 மாதம் ஆயிடுச்சு. சொல்லாததுக்கு மன்னிச்சுக்குங்க உங்கள் வீட்டு பிள்ளையானு நினச்சி. நான் வண்டி டெலிவரி எடுக்கிறப்ப கூட அவுட் ஆஃப் ஜோன் போன மாதிரி தான் வந்து எனக்கு இருந்தது. எல்லாருமே வந்துட்டு அப்போதைக்கு எதுவும் கேட்கல. வண்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்குறாங்க, ஏன்டா ஒரு மாதிரியாகவே இருந்தேன், என்னாச்சுன்னு சொல்லிட்டு. என்னாச்சுன்னு சீரியஸாக எனக்கும் தெரில. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் ஜோனில் நான் பாட்டுக்கு ஏதோ தத்தி மாதிரி சுற்றின்னு இருந்திருக்கேன். அது அங்கே இருந்த ஃபோட்டோஸில் பார்த்தப்போ தான் தெரிஞ்சுது, அடா பேக்காண்டி என்னடா பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்துக்கலாங்க, நடப்பதெல்லாம் நன்மைக்கேங்க அப்படின்னு சொல்லிட்டு மூவ் ஆன் ஆகி கிளம்ப வேண்டியதாக. என்ன பண்ணுறது? சரி, ஓகேங்க. என்னை விட்டா நான் பாட்டுக்கு புலம்பினே இருப்பேன். யாராவது உன் வண்டி நீ எப்படி கொஞ்சுவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். சோப்பா. ஆனால் சீரியஸாக இவன் வந்ததுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா என்னை டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணிட்டானே சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இவனுக்குமான பாண்டிங் வந்து பயங்கரமாக செட் ஆகிடுச்சுங்க. நல்லா இருக்குங்க இந்த ஃபீலு. இவன் நம்ம கையில் வந்ததுலேருந்து நம்மளை டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணிட்டான். இவன் வரதுக்கு முன்னாடி எந்தளவுக்கு டிப்ரெஷனோ இல்லை எந்தளவுக்கு கஷ்டம் இருந்ததோ அதோட வந்து பார்த்திங்கன்னா டபுள் மடங்கு வந்து பார்த்திங்கன்னா அவன் சந்தோஷத்தை கொடுத்துட்ருக்கான். இதுக்கப்புறமும் கொடுத்துக்கிட்டே இருப்பான் நம்புகிறேன். என்னடா கொடுப்பியா? கொடுப்பேண்ணே. ஓகேடா மாப்பிள்ள, ஓகேண்ணா. இப்படியே தாங்க போகிறப்பெல்லாம் நான் ஏதோ ஒன்று பேசுவேன், அதுக்கு இவன் ரிப்ளை பண்ணல. ரிப்ளைவே பண்ணாமல் இருந்தால் நமக்கு போர் அடிக்கல அந்த மாதிரி. அதனால் நானே வந்து பார்த்திங்கன்னா இவன் ரிப்ளை பண்ணுற மாதிரி நானே இது பண்ணிப்பேன். அதுவும் இல்லாமல் ஒரு சில டைமில் கோவக்காரங்க இவனை கண்டுக்கல, ஏதோ ஒன்று பண்ணலன்னா ஏதோ ஒன்று வண்டியில் கோளாறு கொடுத்தா சிக்கன் கொடுக்க ஆரம்பிச்சிருவான். அதுக்கப்புறம் அதே மாதிரி செயின் லூப்லாம் கரெக்டாக பண்ண வேண்டிய டைம் வந்துச்சு அப்படின்னா அவனா சவுண்டு போட ஆரம்பிச்சிடுவான் செயினில் கரெக்டுன்னு. அதுக்கப்புறம் சரி இறாமாப்பில் உனக்கு கொஞ்சம் ஆயில் ஊற்றி விட்றேன் அப்படின்னா கம்முன்னு இருப்பான். ஆயில் ஊற்றி விட்டோம்னா பர்ஃபெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஓடிட்டு இருப்பான். அந்த மாதிரி எனக்கு இவனுக்குமான கனெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக செட் ஆகிடுச்சுங்க. லவ் யூடா தங்கமயில்.